சைன் போட்டுக்கணும். இங்கே மனிதர்கள், இங்கே குரங்குகள். இங்கே பாருங்க, தண்ணியை பார்த்தோம்னு மக்களுக்கு எல்லாம் போகிறோம். ஏதோ கவர் கொண்டு போகிறோன்னா உள்ள வச்சு சாப்பிட்ருக்கலாம். ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு முண்டந்துறை ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம கூட யாரும் வந்திருக்காங்கன்னா அக்கா வந்திருக்கேன்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலையணை அருவியில் போய் இப்போ குளிக்க போகிறோம். வாங்க போகலாம். குளிச்சுட்டு சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். தலையணைக்கு போகிற வழியில் இங்கே பாருங்கள், ரோட்டில் தண்ணி போகுது. நல்ல ஜில்லுன்னு இருக்குது. இந்த வேலுக்கு ஒரு நல்லா இருக்குது. அப்படி பைக் வாஷ் பண்ணாலும் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்த பார்த்துக்கோங்க, தலையணைக்கு போகிற வழியில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். செக் போஸ்ட்டில் செக் பண்ணி தான் எப்படியும் அனுப்புவாங்க. அவங்க வந்து உள்ள பிளாஸ்டிக் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, கொண்டு போகக்கூடாது. நம்ம கொண்டு போய் கண்டிப்பாக நம்ம அங்கேயும் இங்கேயும் தூக்கி போட்டுட்டு வருவோம். கரெக்டாக டஸ்ட்பினில் போட மாட்டோம். அதனால் அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க. சாப்பாடுமே நம்ம கொண்டு போனாலும் அந்த பார்சல் உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை வாங்கி தனியாக ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அந்த ரூம்குள்ளே தான் வைக்க சொல்கிறாங்க. வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. வச்சுட்டு போயிட்டு நேம் கேட்குறாங்க, நேம் கொடுக்கணும். திரும்ப வரும்போது பார்சல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. வாட்டர் பாட்டிலும் கொண்டு போகக்கூடாது. அப்புறம் டிக்கெட் எடுக்க சொன்னாங்க. டிக்கெட்டுக்கு வந்து அமௌண்ட்டு தான், அமௌண்ட் கொடுத்தா டிக்கெட் போடணும். ஒரு ஆளுக்கு 50 ரூபா. 3 பேர் போனோம், 150 ரூபா வாங்கினாங்க. கொஞ்சம் அநியாயமாக தான் இருந்துச்சு. 150 ரூபா. அங்கேயெல்லாம் ஒரு 10 பேர் போனாலும் நம்ம கொஞ்சம் கஷ்டம் தானே. நாங்கள் நினச்சிட்டு போனோம் ஃப்ரீயாக தான் இருக்குன்னு நினச்சோம். கையில் அமௌண்ட் கொண்டு போகல, ஜிபே தான் வச்சுருந்தோம். ஜிபேங்கிறதுனால போய் கொஞ்சம் உருப்படியாக போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஒரு வேளை ஜிபே அங்கே கிடையாதுன்னா வேஸ்ட்டாக வீட்டுக்கு தான் வந்திருக்கணும். வேறு வழி இல்லை. ஆனால் நம்ம உள்ளே வச்சுட்டு போயிடுறது சேஃபாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கொண்டு போய் வச்சாங்க. ஆனால் திரும்ப நாங்கள் ரிட்டன் வரும்போது போய் பார்க்குறோம், எங்கள் பார்சலை காணும். ஒரு பார்சல் தான் இருக்குது, இன்னொரு பார்சலை காணும். ஐயோ போச்சா, யாரும் மாற்றி எடுத்துட்டாங்களான்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தோம், இன்னொரு கவரில் தனியாக தூரமாக ஒரு ஓரமாக வச்சுருந்தாங்க. யார் பண்ண வேலையோ தெரியல, ஆசைப்பட்டு எடுத்துருக்காங்க. வேறு வழி இல்லாமல் நாங்கள் எங்கள் பார்சல் தானே என்ன பண்ண, பசியில் வேறு குளிச்சுட்டு வந்தோம். அதனால் ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாங்கள் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், மறக்காமல் நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கொண்டு வாங்க. நீங்கள் ஒரு வேளை வீட்டிலேருந்தே சமைச்சு கொண்டு வரந்தாலும் கொண்டுட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வர வேலை ஹோட்டலில் வாங்கினீங்கன்னாலும் டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம கொண்டு போய்க்கலாம். அதை பற்றி ஒன்றுமே இல்லை. நாங்கள் கொண்டு போக எங்களுக்கு தெரியாது, அதனால் ஃபஸ்ட் டைம் போனதுனால நாங்கள் கொண்டு போகல. நெக்ஸ்ட் டைம் போகும்போது நம்ம கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் தான். நிறைய பேர் ஆனால் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நிறைய பேர் சமைச்சு கொண்டு வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொண்டு வந்து சாப்பிட்டாங்க. சில பேர் ஹோட்டலில் கொண்டு வாங்கிட்டு வந்து டிஃபன் பாக்ஸில் வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி. நம்ம விருப்பம், நம்ம எப்படினாலும் கொண்டு போய்க்கலாம். வீட்டிலேருந்து கொண்டு போகலாம், ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். நம்ம தலையணை ரீச் ஆகிட்டோம். இனிமேல் தலையணைக்குள்ளே போகலாம். குளிச்சு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உட்கார இடத்துல இப்படி குப்பையாக்கி வச்சுருக்காங்க. நம்ம ஆளுக்கு இப்படி தான் பண்ணுவாங்க. எதுவுமே கொண்டு வரக்கூடாது, தண்ணி பாட்டில் மட்டும் வேண்டாம். ஃபைனலி நம்ம பார்த்து ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள் மக்களே, எவ்வளோ கூட்டம். இன்றைக்கி புதன்கிழமை தான், ஆனால் இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் இருக்குது. சுற்றி இயற்கையாக தான் இருக்குது. ஆனால் நம்ம நம்பிக்கையில் பார்த்ததோட இந்த இடம் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். குளிக்கலாம், ஆனால் அந்த இடத்துல எந்த சைடில் குளிக்கிறது அந்த இடத்துல எனக்கு எல்லாரும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் குளிக்கலாம். அந்த கேப்ல நம்மளும் கொஞ்சம் போய் குளிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் சும்மா நம்ம குளிக்கிறதுக்குனே வரலாம். அங்கே ஒரு பாலம் இருக்கானா உடஞ்சிருக்கு, அதில் போக முடியாது. போனால் நல்லா இருக்கலாம். போனால் அதில் எப்படி இருக்கும், குரங்குகள் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. குரங்குகளும் குளிக்கி, நம்மளும் குளிக்கலாம். இங்க பாருங்க, நம்ம மட்டும் தான் குளிக்கணும் இல்ல, குரங்கும் நல்லா குளிக்கணும். வெயில் அவ்வளோ வெயில் அடிக்கி. நம்ம இப்போ இருக்கு சுற்றி காடு தான்.
மேற்கு தொடர்ச்சி ஒரு குன்று அடிவாரம் இது. எப்படி சொல்ல, இங்கே நம்ம தான் குளிக்க வந்திருக்குன்னு பார்த்தா, ஆனால் குறைக்கும் குளிக்க வந்திருக்குங்க. அதுகளும் இந்த வேலுக்கு குளித்து என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிறது. நான் குளிக்க போகிறேன், குளிச்சுட்டு எப்படி वो उधर है यार, बोल चुके हैं। ओ कपिल बरा, कपिल भाई, ओ कपिल भाई, चलो यार, आते हैं। எப்படி இருக்கு? ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா? அடுத்துனா உள்ளாத அதில் கல் மாட்டிரும்ல. ஏற்கனவே நான் நம்பி கோயிலில் குளித்து காலில் ஏற்கனவே பெண்டாகி தான் இருக்குது. அடுத்து அவனும் குதிக்கிறேன்ட்டு குதிக்கிறான். என்ன அங்கே விட இங்கே நல்லா இருக்கா இல்லை நம்பி கோயிலோட? இங்கே ஒரு முதல்ல மறந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. தண்ணி குளிக்க ஐசாட்டு இருக்கு தண்ணி குளிக்க. இப்போ நம்ம இங்கே இருக்க இடம் இங்கே நான் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கோம். குளிக்கிறதுக்கு அழகாக இருக்கு. தண்ணி நல்ல தெளிவாக இருக்கு. இந்த வெயிலுக்கு குளிக்கிறதுக்கு இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கு. அக்கா இருந்தால் குளிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நீச்சல் தெரியாது, திரும்ப மறந்துக்கிட்டு கிடப்பா. அதான் அவள் வேலை. ஆழம்லாம் கிடையாதுங்க, இடுப்புக்கு தான் ஆழம். நீங்கள் வந்தீங்கன்னா குழந்தைங்களோட அழகாக குளிக்கலாம். இவ்வளோதான் இருக்கனால தைரியமாக இறங்கியிருக்கேன். இடுப்பளவுக்கு தான் இருக்கு ஆழம். தெரியாது. உங்க ஏன்னா போ 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 ஓ நீனு போ பிரியா. நிக்க முடியலையா? நாமெல்லாம் இழுத்துட்டு போயிடும் நினைக்கிறேன். இப்ப நான்லாம் போய் நின்று நினைச்சுக்கோங்க, இங்க இருந்து எழுத்துட்டு போய் அங்கன போய் கிடப்பேன். சரணா இழுத்துடாம ஜிம் பாடி. பேண்ட் பத்திரம் ரொம்ப இருக்கு. ஏன் கம்பி பிடிக்காம ஒன்னா நிக்க முடியாதா? கம்பி பிடிக்காம ஒன்னால் நிக்க முடியாதா? அப்ப உனக்கே அப்படின்னா அப்ப நான்லாம் அங்க போய் கிடப்பேன். நான்லாம் அந்த இடத்துல போய் கிடப்பேன். ஆனா நல்ல ஸ்பீட். அங்கிருந்து பார்க்கும்போது தண்ணி வர மாதிரி தெரியல. ஆனா இங்க இருந்து உழும் போது எவ்வளவு ஸ்பீடா உழுது பாரு. அந்த தண்ணியோட வேகம் வந்து அதிகமா இருக்கு. அது தலையான அருவின்னு பேரச்சது கரெக்டு தான் போல இருக்கு. அது நல்ல ஸ்பீடா விழுது. இந்த இடம் மட்டும் எப்படி இருக்குன்னா, இந்த தண்ணி விழும்போது இந்த வெள்ளம்லாம் வந்தா எப்படி இருக்கும், ரொம்ப காட்டாற்று வெள்ளம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் அங்க போய் அப்படி சாந்தமா போயிருது அந்த இடம். தண்ணியில பூந்து போறோம்.
பாருங்கள் தண்ணியை பார்த்தோன்னு மக்களுக்கு எல்லாம் கொண்டாட்டம் ஆயிடுச்சு. தாங்க குளிச்சாச்சு. நம்ம கிளம்பி சாப்பிட போகிறோம். இங்கே உள்ள வச்சு சாப்பிடக்கூடாது, வெளியே போய் சாப்பிடலாம். சாப்பிட்றது என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். குரங்கு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. நம்ம தான் ஆடுவோம், குரங்குகளும் ஆடுதுங்க. இங்கே ஒரு குரங்கு ஜிப்பு திறந்து என்ன உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கு. எல்லாம் அதுகளும் சந்தோஷமா இருக்குங்க. அந்த சண்டை போட்டி தள்ளி விட்டு பாவம். அது தள்ளி இங்க ஒரு குரங்கு வச்சு இங்க ஒரு ஃபைட் நடக்கு. ஐயா நம்ம கிட்ட வருது, இங்க ஒன்று பாயுது. இதுக்கு தான் கவர் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு. கவருக்கு சண்டை. கவருக்குள்ள என்ன இருக்குன்னு அதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்குங்க. நான் தூக்கிட்டு ஓடுதுங்க. இந்த ஒண்ணுங்க அது ஏதோ பண்ணுங்க. கொஞ்சிறாங்க 2 பேரும். அதுக்கு பாட்டு விளாண்டுக்கிட்டுங்க. அது ஒரு வாழ்க்கை. ஃபாரஸ்ட் ஏரியாவில் வச்சு சாப்பிட முடியாது, அதனால் நம்ம வெளியே வந்து சாப்பிட போகிறோம். நம்ம உள்ளே கவர் கொண்டு போக முடியாது, அதனால் வெளியே வச்சு தான் சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட போகிறோம்? ஒன்றும் இல்லை, சிங்கிள் பட்ஜெட் புரோட்டா. எதுவாக இருந்தால் என்ன, சாப்பாடு தான். வயிறு பசிக்கு சாப்பிட்லாம். புரோட்டா சாப்பிடுவாங்க. இப்போ என்ன இங்கே பிரச்சனைனா, டிக்கெட் எடுத்து தான் போகணும். நம்மளுக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு தடவை வரணும் டிக்கெட் எடுத்து தான் போகணும்னு தெரியாது. டிக்கெட் 150 ரூபா, 3 பேர்த்துக்கு 150 ரூபா வாங்கினவங்க. அது வரணுன்னு கேஷ் நாங்கள் கொண்டு வரல, கியூஆர் கோட் வச்சு தான் பே பண்ணோம். ஜிபே மட்டும் நம்பி நம்ம இங்கே வர்றதா இருந்தால் வர முடியாது, கையில் கேஷ் வச்சுக்கோங்க, அது நல்லது. பரவாயில்ல தான், குளிச்சுட்டு சாப்பிட்டனால கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. வாங்கினோடனே சாப்பிட்டுக்கணும். நம்ம வச்சுட்டு உள்ளே போய் குளிச்சுட்டு வர எவ்வளோ டைம் ஆகிடுச்சு. அதனால கொஞ்சம் ஆனால் சாப்பிட்டுட்டே போயிருக்கலாம், அங்கே உள்ளே வச்சு சாப்பிட முடியாது. நம்ம இங்கே நின்று சாப்பிட்டுட்டு இருக்கோம், அப்படியே எல்லாரும் பார்த்துட்டே போகிறாங்க. நீங்கள் மட்டும் என்ன இங்கே நின்று சாப்பிட்டுட்டு இருக்குங்க அப்படின்னு. நம்ம கவர் கொண்டு போகலன்னா பசி ரொம்ப முக்கியம், நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கலாம். குளிச்சோடனே பசி அதிகமாக நம்ம எதுவும் கவர் கொண்டு போகலன்னா உள்ளே வச்சு சாப்பிட்ருக்கலாம். டிஃபனில் வச்சு நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். வீட்டில் டிஃபன் கொண்டு கடையில் வாங்கிக்கிறோம். வீட்டில் சாப்பாடு கொண்டு வந்தால் டிஃபன் அதுமாதிரி தண்ணி வேற பிடிக்கல. இந்த புரோட்டா சாப்பிட்டு விற்கிறோமான்னு ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தோடு தான் சாப்பிட்டு